எல்லாருக்கும் நமஸ்காரம். சிறுமிரியிலிருந்து நான் உங்க விஜயா பேசுறேன். இன்னைக்கு நம்மளோட நெக்ஸ்ட் பேட்ச் ஆஃப் சத்து மாவு ரெடி ஆகுது. 2 டன் இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பு ரோஸ்ட் ஆயிருக்கு. இங்க ராகி போயிட்டு இருக்கு. அந்த பக்கம் அங்க வந்து சிறுபருப்பு போயிட்டு இருக்கு. ஸ்பைசஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்கீங்க செஞ்சுட்டா சூப்பர் வாட்சிருக்கீங்க. அந்த வேலை இருக்கு, இன்னைக்கு இந்த வேலை வச்சிருக்கீங்க. ஒரு 2 டைம் நம்ம சுத்தமாக தயாரிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா சுருங்கா வறுத்து எடுத்து வச்சிருக்கோம். இப்போ நீங்க இதுல பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பச்சை பயிர் இருக்கு, சம்பா கோதுமை இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கருப்பு காணம், அதாவது கருப்பு கொள்ளு. யூஸ்வலி கிரவுண்ட்ல பண்ணுவாங்க, நம்ம வந்து கருப்பு கொள்ளு போட்டுதான் நம்மளோட சத்து மாவு நம்ம பண்றோம். பச்சை பயிரெல்லாம் ரோஸ்ட்டு சிகப்பரிசியும் இருக்கு, கருப்பு கவலையும் இருக்குங்க. பார்லி இங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் பார்லி, கருப்பு காணி எல்லாமே இருக்கு. இந்த பாத்தீங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட் ஸ்பைசஸ் நம்ம சத்து மாவு போட்டுதான் இருக்கும். இந்த ப்ராசஸை பாருங்க. நம்மளோட ஏலக்காய், ஓமம், லவங்கம், இந்த கிராம்புன்னு சொல்றாங்க. இது வந்து நம்ம பாதாம், இதோட வறுத்த நிலக்கடலை, சுக்கு. நம்மளோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த நம்மளோட கருஞ்சீரகம். இதெல்லாம் போட்டு தான் நம்ம ப்ராடக்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். இந்த நாட்டாக சிலதெல்லாம் இருக்கு, ஏன்னா இட்லி ரோஸ்ட் ஆகணும். கேஷ்யூ இஸ் தேர் அண்ட் அமராந்த் இஸ் தேர். அதெல்லாம் இப்படி ரெடி ஆகலை, பட் அதெல்லாம் ரோஸ்ட் ஆகி அதையும் நம்ம சேர்த்து தான் நம்ம வந்து திங்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம். Thank you.